என்னை வணங்குன்னு சொல்றது தகுதி வேணும்ல, உனக்கு தானே தகுதி இருக்குது. என்னை வணங்குன்னு சொல்ற தகுதி அல்லாஹ் யாருக்காவது உண்டா? எனக்கு தகுதி இல்லாத ஒன்றை நான் எப்படி சொல்லுவேன்? இன்குந்து குல்துகு, நான் அப்படி சொல்லி இருந்தால் பக்கத்து அழிந்த உனக்கே தெரியுமா என்று கேட்கணுமா? அல்லாஹ் அவர் கேட்கிறாரு, அல்லாஹ் தெரியத்தான் நீங்க அது எதுக்காக கேட்கிறான்? மக்கள் மன்றத்தில் வச்சு அது அம்பலப்படுத்துறதுக்காக வேண்டி. ஈசா நபியை கூப்பிட்டவங்க அவ்வளவு சந்தோஷமா நிப்பாங்க. யாரு? ஈசா நபியை வணங்கின ஆட்கள்லாம் ஈசா நபி அல்லாஹ்வுடைய மகன் சொன்னாங்களே, அவங்க எல்லாம் நினைச்சுவாங்க வந்துட்டாரு நம்மளை காப்பாத்துறதுக்கு அப்படின்னு நினைக்க வச்சு ஈசா நபி என்ன பண்ணுவாங்க? அதை மறுக்கிறாங்க. எப்படி மறுக்கிறாங்க? இன்குந்து குல்துகு, இறைவா நான் அப்படி சொல்லி இருந்தால் பக்கத்து அலிம்தகு, உனக்கு தெரியுமே. தகவல் மாபி நப்சி, என் மனசுல உள்ளது வரைக்கும் உனக்கு தெரியும். ஒரு அளவு மாபி நப்சிக்க நீ என்ன நினைச்சிட்டு கேட்கிறேன்னு எனக்கு தெரியலையே, இதையும் கேட்கிற நாங்க சொல்லலையே, சொல்லாத ஒண்ணு நீ எதுவும் கேட்கிறாள் அப்படின்னு நினைச்சுவார். அவரு பதில் சொல்லிட்டு அப்புறம் சொல்லுவார், மா குல்துலகும், அவர்களுக்கு நான் சொன்னதே இல்லை, இல்லாம அமர்த்தனை பிஹி, எனக்கு என்ன கட்டளையிட்டாயோ அதைத்தான் நான் சொன்னேன், அதை தவிர வேற ஒன்றும் சொல்லவில்லை. என்ன கட்டளையிட்டாய்? அனேபுதுல்லாஹ ரப்பி வரபக்கும், என் இறைவனும் உங்கள் இறைவனும் ஆகிய அல்லாஹ்வை வணங்குங்கள், இதைத்தான் நான் சொன்னேன். நான் அந்த மக்கள்கிட்ட வாழும் போதுதான் என்ன செஞ்சேன்? என் இறைவனும் உங்கள் இறைவனும் ஆகிய அல்லாஹ்வை வணங்குன்னு தானே அல்ல நான் சொன்னேன், என்னை வணங்கு நான் எப்ப சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பாயிண்ட் நம்ம டாபிக் இப்பதான் வருது. இப்ப சொல்றாரு, குன்து அலைஹிம் ஷஹீதன், யா அல்லாஹ் நான் அவர்களை கண்காணித்தவனாக இருந்தேன். மா தும்து ஃபீஹிம், அவர்களில் ஒருவனாக நான் இருக்கும் வரை கண்காணித்துக் கொண்டிருந்தேன். பலம்மா தவஃபைதனி, என்னை நீ கைப்பற்றிக் கொண்ட பிறகு குன்து அன்த ரகீப் அலைஹிம், அவங்கள கண்காணிக்கிற நீ தான். நான் எப்படி, எனக்கு என்ன தெரியும்? நாங்க இருந்து அவங்களோட வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது ஈசா நபியார் கூட்ட மண்ணில் அடிச்சிருப்பேன். நான் இந்த மக்களோட வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது என்னைய கடவுளுடைய குமாரன்னு கூப்பிட்டு இருந்தா என்ன செய்வேன்? தலையில தட்டி என்னடா அப்படி சொன்னேன்னு கேட்டிருப்பேன். நான் இருக்கிற வரைக்கும் ஒழுங்கா தான் இருந்தாங்க, அதுதான் எனக்கு பார்க்க முடியும். என்னை தூக்கின பிறகு நான் என்ன பண்றது? அது சொல்றார் ஈசா நபி, குன்து அலைஹிம் ஷஹீதன், அவர்களை நான் பார்த்து கொண்டவனாக இருந்தேன். மாதும் துபீஹிம், அவங்களோட இருந்த வரைக்கும் நான் செய்து கொண்டிருந்தேன். பலம்மா தவஃபைதனி, என்னை நீ கைப்பற்றிய பொழுது குன்த அன்த ரகீப் அலைஹிம், நீதான் அவர்களை கண்காணிக்கிறவன், நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி ஈசா நபி வஅன்த அலா குல்லி ஷைஇன் ஷஹீத், அனைத்தையும் பார்ப்பவனாக நீதான் இருக்கிறாய். அதோட என்ன செய்வார்? இன்து அஸிபுஹும், நீ அவர்களை தண்டிப்பதாக இருந்தாலும் இப்போ இன்னமும் இபாதுக்க, அவர்கள் உன்னுடைய அடிமைகள், நீ தண்டிக்கலாம், அவனுக்கு ரைட் இருக்கிறது. பொய்யின் தகுதியாகும், நீ அவர்களை மன்னிக்கிறதா இருந்தாலும் இந்த காலத்தில் ஒவ்வொரு ரஹீம், நீ மன்னிக்கிறவன் தான். நான் அவங்க சம்பந்தமா ரெக்கமெண்ட் கூட வரமாட்டேன். தண்டிக்கிறா இருந்தாலும் மூவாடி நீ தண்டிச்சுட்டு போ, மன்னிக்கிறா இருந்தாலும் உனக்கு அந்த தகுதி இருக்கு மன்னிச்சுட்டு போ, இவ்வளவுதான் நான் செய்வேனே தவிர இது விஷயத்தை ஒண்ணும் செய்ய மாட்டேன்னு சொல்லிடுறாங்க ஈசா நபி. இதுல பாயிண்ட் என்ன? நான் இங்க துன்யாவில இருந்தேனே அது வரைக்கும் தான் நான் பார்த்துக்கிட்டேன், என்னை உசுரோட தான் நீ தூக்கிட்டேன், அது எனக்கு தெரியாது. நீ கைப்பற்றின பிறகு அங்க என்ன நடக்குது என்பது எனக்கு தெரியாது. ஈசா நபிக்கு எது வரைக்கும் தான் தெரிஞ்சா? அந்த ஊர் எந்த ஈசா நபி? வீட்டில் நீங்கள் என்ன சாப்பிடுவீர்களோ அதையெல்லாம் நான் சொல்வேன் என்று சொன்னார அந்த ஈசா நபி. தந்தை இல்லாமல் பிறந்த ஈசா நபி, சில நேரங்களில் இறந்தவர்களை கூட உயிர்ப்பித்து காட்டிய ஈசா நபி, களிமண்ணால் பறவை போல தயார் செய்து பறக்க விட்டு அதுக்கு உயிர் கொடுத்தார் என்று சொல்லப்படுகிற ஈசா நபி, இவ்வளவு அற்புதங்களை எல்லாம் வானத்திலிருந்து மாயிதா என்ற உணவு தட்டை இறக்கி அதன் மூலமாக தன்னுடைய தூதுத்துவத்தை நிரூபித்து காட்டிய ஈசா நபி, இவ்வளவு செஞ்ச ஈசா நபி சொல்றாங்க, நான் அவங்களோட இருக்கிற வரைக்கும் என்ன ஏதுன்னு பார்த்துக்கிட்டு இருப்பேன், என்னை தூக்கிட்டு நான் என்ன பண்றேன், எனக்கு என்ன தெரியுங்கிறார். அப்ப ஈசா நபிக்கு தெரியலன்னா நாவூர் ஆண்டவருக்கு தெரியுமா? மைதீன் அப்துல் காசிம் எப்படி தெரியும்? ஈசா நபிக்கு அவரை ஒப்பிட்டால் பார்க்க இயலுமா? ஈசா நபியுடைய தரஜாவையும் இவர்கள் யாரை கூப்பிடுகிறார்கள் அவங்களை ஒப்பிட்டாச்சும் பார்க்க இயலுமா? அவர் எங்க இருக்கிறாரு, இவங்க எங்க நடக்கிறாங்க, ஒரு சம்பந்தம் இல்லை. அவ்வளவு பெரிய இல்லையில் இருக்க அலா இல்லையில் மிகப்பெரிய உயர்ந்த தரஜாவில் இருக்கிற ஈசா நபிக்கு அவர்கள் இத்தனையும் முகத்தாவல பாயிண்ட் என்ன? இத்தனைக்கு முகூத்த ஆகாத ஆளுக்கு இப்படி, மௌத்தான ஆளுகளுக்கு எப்படி மௌத்த ஆகாத ஒரு நபி எப்படி சொல்றாரு? நீங்க கூட சொல்லலாம், அது மௌத்த ஆபமின்றி பவர் கம்மி, கூட்டா பேசுவாங்க, அதுக்கும் பேசுவாங்க, மௌத்த ஆக பவர் கூட அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. உசுரோட இருக்கும் போது சோத்து கஷ்டப்பட்டிருப்பாரு, நல்லா தெரியும், அவரை பிச்சை வாங்கி சாப்பிட்டுருப்பாரு, அவளியாங்கிறவரை. இவங்க அவர் மௌத்தா போன அவளியா பணக்காரனாங்கன்னு கேட்பாங்க, அவர்கள் ஆட்சி அடிச்சுக்கிறது அவரு கதை அவங்களே எழுதிப்பாங்க.
ஒரு விடா போனாரு, யாசகம் கேட்டாரு, அந்த வீட்டுல பால் கேட்டாரு, அந்த வீட்டுல மோது கேட்டாரு, இப்படி எல்லாம் கதை எழுதி வச்சுக்கிட்டு இறந்து போனோம்னா எக்ஸ்ட்ரா பவர் வந்துச்சுன்னு நினைக்கிறாங்கல்ல. அப்படி ஒரு பதில கொண்டு சொல்லலாம். அதெல்லாம் அந்த உயிர் இல்ல, இறந்து போன பிறகு வேற உயிர் எல்லாம் கொடுக்கறாங்கல்ல, அதை வச்சுக்கிட்டு கேட்கலாம்னு சொல்றாங்கல்ல. அதுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் கொடுத்துறாங்க கவுண்டர். என்ன கொடுக்கறாங்க? மறுமை நாளையில அற்புதமான ஹதீஸ் இது. மறுமை நாளையில் என்ன செய்யணும்னு சில பேர் இடது பக்கமாக இழுத்து செல்லப்படுவார்கள். இடது பக்கம் போனா நரகவாசின்னு அர்த்தம். வலது பக்கம் கூட்டிட்டு போகப்பட்டார்களே ஆனால் அவங்க சொர்க்கவாசின்னு அர்த்தம். இடது பக்கமாக பிடிச்சு இழுத்து செல்லப்பட்டார்களே ஆனால் அவங்க நரகவாசின்னு அர்த்தம். அப்படி மறுமை நாளையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது சஹீஹுல் புகாரியில 4625, 4740, 6526 ஆகிய எண்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் மஹ்ஷர்ல நிப்பேன், நான் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே சில ஆட்களை நரகத்துக்கு இழுத்துட்டு போவாங்க. நான் சொல்லுவேன், அஸ்ஹாபி அஸ்ஹாபி, இவங்க எல்லாம் என்னுடைய தோழர்கள், என் தோழர்களை நரகத்துக்கு கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு நான் கேட்பேன். அப்ப எனக்கு சொல்லப்படும், இன்னக்கலா தத்ரி மா அஹதஸு பஅதக, உனக்கு பிந்தி இவங்க என்ன செஞ்சாங்கன்னு உனக்கு தெரியாது. நீ இருக்கிற வரைக்கும் செஞ்சதுதான் உனக்கு தெரியும். நீ மூத்தான பிறகு இவங்க என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும், உனக்கு தெரியாங்கல்ல. ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றானா, என்ன சொல்றான்? நீ உசுரோட மதீனாவுல இருக்கிற வரைக்கும் அவன் என்ன செஞ்சான்னு பார்த்துட்டு இருந்திருக்க. நான் உன்னை கைப்பற்றிக்கிட்டு வந்த பிறகு அவங்க என்ன செஞ்சாங்க? லா தத்ரி, நீ அறிய மாட்டாய். மா அஹதஸு பஅதக, உனக்கு பிறகு இவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை நீ அறிய மாட்டாய். இப்படின்னு அல்லாஹ் பதில் சொல்வானா. உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் என்ன செய்வேன் தெரியுமா? அதுக்கு அதான் பாயிண்ட். நான் என்ன செய்வேன் தெரியுமா? ஈசா நபி சொன்ன மாதிரி நான் சொல்லி விட்டுருவேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபஅகூலு கமா கால அப்துல் சாலிஹு, அந்த சாலிஹான அடியார் சொல்வாரே, என்ன சொல்வாரே? ஒ குன்து அலைஹிம் ஷஹீதன் மாதும் துபீஹிம், அவர்களோடு நான் இருக்கிற வரைக்கும் அவர்களை கண்காணித்துக் கொண்டிருந்தேன். பலம்மா தவஃபைதனி குன்த அன்த ரகீப் அலைஹிம், என்னை நீ கைப்பற்றிய பிறகு நீதான் பாதுகாக்கக்கூடியவன், எனக்கு தெரியாது என்று ஈசா நபி சொன்னாரே, அதையே நானும் சொல்லிவிடுவேன். அப்ப இது மௌத்தா போன பொழுது உள்ள அந்த உசுருக்கு இந்த நிலைமை தான். அதான் இந்த உசுருக்கு அந்த நிலைமை தான். மௌத்தா போன பிறகு வேற உசுரை எல்லாம் கொடுத்துருவானே, அந்த உசுரை கொடுத்துட்டு அது கேட்கும் அப்படின்னு சொல்றீங்களே, அதுக்குதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ் சொல்றான், என்ன சொல்றான்? உனக்கு பிந்தி அவங்க எப்படி எல்லாம் இடம் மாறி போனார்கள், தடமாறி போனார்கள் தெரியாதுங்கிறான். ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? தெரியாதுதான். அல்ல, நான் ஏதோ இருக்கும்போது பார்த்து வச்சு நான் சொல்லிவிட்டேன். என்ன இது கைப்பற்றின பிறகு எனக்கு என்ன தெரியும்? அவன் என்ன ஆனா எனக்கு என்ன தெரியும்? அது தான் தெரியும். அப்ப இது என்ன வழங்குது? இறந்து போன ஆட்களை நீங்க கூப்பிடுறதோ அழைக்கிறதோ இங்க நடக்கிறதோ ஒண்ணுமே தெரியாது. ஈசா நபி மாறிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நம்மை கைவிட்டு விடுவார்கள். அப்ப அல்லாஹ் சொல்வானா, யுகாலு, மீண்டும் எனக்கு சொல்லப்படும், இன்ன ஹாவுலாயி, இந்த ஆட்கள் நீ வாழும்போது நல்லவர்கள் என்று முன்னாடி நின்றார்களே, இந்த ஆட்கள் லம் யஸாலு முர்த்ததீன ஆகாபிஹி முன்து பாரத்தஹும், அவர்களை விட்டு நீ பிரிந்ததிலிருந்து வந்த வழியே போய்கொண்டே இருந்தார்கள். நீ இருக்கிற வரைக்கும் ஒழுங்கா இருந்தார்கள். சில பேர் இப்படி மாறினார்கள். ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு சில பேர் இஸ்லாத்தை விட்டு முர்த்ததாவெல்லாம் மாறினார்கள். சஹாபாக்கள் மாதிரி இருந்தார்கள். பிறகு தடம் மாறி கம்ப்ளீட்டா போய்விட்டார்கள். பல காரணங்களை சொல்லிக் கொண்டு இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. அவங்க சஹாபி நினைக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் சொல்றான், உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். அவர்கள் வந்த வழியை திரும்பிக் கொண்டே இருந்தார்கள். இப்ப என்ன விளங்குது? ஈசா நபிக்கு தெரியல, நம்ம இந்த உலகத்தில் என்ன நடக்குதுங்கிறது தெரியலன்னு ஒரு அல்லாஹ் கேட்கும்போது பதில் சொல்றாங்க. அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். இதே கருத்துப்பட புகாரியில் 6585வது ஹதீஸ்லையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம நல்லா விளங்கிக் கொள்ளணும். இந்த குறுக்கு வழியில சலான் சொல்றது, ஜியாரத்துக்கு போறது, இது மாதிரியான விஷயங்களை வைத்துக் கொண்டெல்லாம் நம்ம அவங்களோட கான்டாக்ட் பண்ண முடியும் என்று சொல்வார்களேயானால், நேரடியான ஆதாரங்கள் சொல்கின்றன அவங்க வேற ஒரு உலகத்துல நல்லா இருக்கிறாங்களே தவிர உங்களுக்கு கான்டாக்ட் பண்ண இயலாது, நீங்க தொடர்பு கொள்ள இயலாது, நீங்க பேச இயலாது என்பதை தெள்ள தெளிவாக சொல்வதை நம்ம பார்க்கிறோம். இதுதான் இறந்தவர்களுடைய நிலைமை. நல்ல கவனத்தில் வச்சுக்கிறேன். இறந்தவர்களை தப்பா நினைச்சுதான் யகூதி நசாராக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? நபிமார்களுடைய கபர்களை எல்லாம் வணக்கத்தலமாக ஆக்கி வழிகட்டு போனார்கள். அந்த நிலைமையிலிருந்து அல்லாஹ் நம்மளை காப்பாற்ற வேண்டும். மரணத்திற்கு பிறகு நிரந்தரமான நரகத்திற்கு செல்கிற இந்த பாவத்தை நம்ம ஒரு காலம் செய்யாதவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கு தான் இந்த கூடுதல் விவரங்கள் தரப்படுகிறது. அடுத்து என்ன செய்வாங்கன்னு கேட்டா, சில காரியங்களை வைப்பாங்க. என்ன முன்னாடி சொல்லுவாங்க, என்ன வைக்குவாங்கன்னு கேட்டா, இறந்தவர்கள் பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு போனார்கள். தெரிஞ்ச சம்பவம் தான். போகும்போது மூசா நபி நிப்பாட்டி
50 வக்து 5 வக்து ஆக்குறதுக்காக வேண்டி எத்தனை தடவை அவர் உரையாடல் பண்ணியிருக்காரு. இறந்து போன ஆளு உயிரோடு உள்ள ஆளுக்கு உதவி கூட செய்வார்கள். உதவி இருக்கிறாங்க. 50 வக்த வாங்கிட்டு வராம 5 வக்த ஆக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணாரு யாரு? மூசா நபி தான் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. அப்ப இறந்தவர்கள் அப்படி ஹெல்ப் பண்ணி இருக்கிறார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூசா நபி ஹெல்ப் பண்ண மாதிரி ஏன் நமக்கு பண்ண மாட்டார்கள்? இப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை இதெல்லாம் இருக்கு, ஹதீஸ்ல இருக்கிறது. இதை சொல்வார்கள்.